யோ என்னையா குறவர்னு கேக்குது? ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே. நான் இன்னைக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். சிக்கன் ஃப்ரை நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நான் பண்ண போகிற டைப் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இது ஒரு ஃபுல் டே ஃபுல் நைட் நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஓகேயா? அப்போ நாளைக்கு எடுத்து நம்ம வறுத்தா ரொம்ப சாஃப்டாக, நல்லா யம்மியாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மேரினேட் பண்ணி இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அதை பெரட்டி வச்சு அதை நல்லா டேஸ்ட் பண்ணி ஒரு 2 hours கழிச்சு கூட வறுத்து சாப்பிடலாம். பட் ஒரு ஃபுல் நைட் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படி செஞ்சு நம்ம ஒரு கெஸ்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே? நம்ம பண்ண போகிற சிக்கனுக்கு என்ன மேரினேட் பண்ணி வைக்கணுன்றதுக்கான பொருட்கள்: ஒரு 2 கைப்பிடிக்கு கார்லிக் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகு, கொஞ்சம் குருமிளகுத்தூள், சால்ட்டு, லைம் 5. இப்போ இந்த சால்ட்டும் பெப்பரும் இதை அரைச்சதுக்கப்புறம் தான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இது 5 லைம் எடுத்து வச்சதோட ஜூஸ். இந்த கார்லிக் போட்டுட்டோமா, கட் பண்ண இந்த பச்சை மிளகையும் போட்டுக்கிறோம். ஓகே? அப்புறம் அந்த ஜிஞ்சர் கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைம் 5 லைம் பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கணும். இதை நல்லா பேஸ்ட் பண்ணணும். ஓகே? எடுத்து வச்சுருக்கிற உப்புத்தூளும் பெப்பரையும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை நல்லா பெரட்டி வைக்கணும். உப்பு எல்லா இடத்துலையும் படணும், குருமிளகு எல்லா இடத்துலையும் படணும். இந்த சிக்கனில் லாஸ்ட்டில் எக் போடணும். இந்த 1 டீஸ்பூன் மிளகு பொடி போடுறோம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறோம், 1 டீஸ்பூன் கடலை மாவு போடுறோம், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறோம், ரெட் கலர் பொடி போடுறோம், ஒரு பிஞ்ச். ஓகே? எல்லாம் போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதில் நல்லா பெரட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த கலர் வரும். இது அந்த ஒரு எக் ஒயிட் ஒரே ஒரு முட்டையை எக் ஒயிட் மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே? இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்சியில் அடித்த எக் ஒயிட் இதை அப்படியே நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி பெரட்டி ஒரு ஃபுல் டே நைட் வச்சுட்டு காலையில் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இப்படி வாய் ஊடுது இந்த கலர் பார்த்தோன்னு. See this color? It's very nice, no? Excellent. சூப்பர். நான் இது இப்போது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஃபுல் நைட் வச்சுட்டு காலையில் வறுக்க போகிறேன். காலையில் வறுத்துட்டு அந்த கெஸ்ட்டு வீட்டில் போய் என்னோட ஒர்க் பண்ணாங்கல்ல, ஒரு ஷோவில் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகே? 24 hours later. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நேற்று நைட்டு மேரினேட் பண்ணி வச்சதை இப்படி போட போகிறோம். பார்த்து போட்டுக்காங்க. இது பாருங்க, இப்படி போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. என்ன பியூட்டிஃபுல்லான கலர் வந்துருக்கு பாருங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க கலரு. எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு. சாப்பிட்ணுன்னு தோணுதா? இங்கேருந்து இப்படி ஃபீட் பண்ணட்டுமா? முடியாதே. என்னோட ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கப்புறமா கெஸ் கொடுக்குறேன். கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்குள்ளே பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனவே நல்லா இருக்குல்ல? சூப்பராக சாப்பிட்ணுன்னு தோணுதா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது இப்போ ஃப்ரை பண்ணது. உங்களுக்கு வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா கறியறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இது கொஞ்சம் உள்ளார போனுக்குள்ளெல்லாம் வேகணுன்றதுக்காக தான் இந்த கலரில் கொண்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது நான் காமிக்கிட்டுமா? இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை, டீப் ஃப்ரை வேணும்னா இப்படி பண்ணிக்கோங்க. இதை இப்போ கொஞ்சம் கோகோனட் ஆயிலில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க.
இடித்து வச்சுருக்கிற அந்த சோம்பை வந்து போட்டுட்டு கார்னிஷ் பண்ணணும். ஓகே, ஓகே பாருங்க. இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் அது கொடுக்க போகிறோம். செம்ம ருசியாக இருக்கும். ஓகே, சர்ப்ரைஸாக இறங்க போகிறேன், பார்த்துக்கலாம். நீங்க வந்து வெல்கம் பண்ணீங்களா? இங்கேயே வந்து வெல்கம் பண்ணிருக்காரு பாருங்க. ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுவேன். நீங்க என்னன்னு கூப்பிடுங்க? டார்லிங் மை ஸ்வீட் ஹார்ட். இன்னைக்கு வந்து என் கையால சமைச்சது கொண்டு வந்து என்னோட ப்ரோக்கு கொடுத்துட்டு, டார்லிங் மை ஸ்வீட் ஹார்ட். என்னோட ப்ரோக்கு கொடுத்துட்டு சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடணும் நெஞ்சுக்கு. நிறைய ஐஸ்வர்யங்கள், இனியும் நிறைய படங்கள் செல்லப்பட்டு நடிக்கணும். எல்லா ஐஸ்வர்யங்களும் என்னை கூப்பிட்டீங்க, வர முடியல, வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இது ரெண்டும் இது வந்து எங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டீங்க. உங்க டாலி போச்சு பாரு. அவருக்கு வந்து வேற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எதுவா இருந்தாலும் எங்க முன்னாடி கொடுக்கணும். பாருங்க மக்களே, பாருங்க கடுப்பு ஏத்துறதுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் கொடுக்குறாங்களா? இது என்ன பாருங்க. ஆண்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஹஸ்பண்ட்ஸா உற்பத்தி கோமாளியில ஒர்க் பண்ணிருக்கேன்னு தெரியாதுல்ல. எஸ்டிமேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணி சூப்பர்ப்பா. வீட்டுக்கு தேவையானது ரொம்ப பிடிக்கும். பெருமாள் தங்க சக்கரத்தோட இருக்கிறது லைட்டிங் சூப்பர்ல. இந்த அம்மா வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெருமாளை காமிச்சு பிரமாணமா இருக்கும். நான் ஒரு ஃபுல் நைட் இதை மேரினேட் பண்ணி வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன மாதிரியே சாப்பிட்டு எனக்கு பிடிக்கும், அதனால பண்ணுறேன். கோயாலையும் கொக்கத்தாலையும் ஒரே நேரத்துல. சாரி, இது ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறாடுங்க. ஆஹா, ஐயோ, நானா டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி பண்ணணும்? திருநூறு கடிக்கணும். மொத்தம் ரெசிபி இது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தனியா சொல்லி கொடுங்க. இன்னைக்கு சண்டே அதுவுமா அப்படி கலகாலம். ஆமா, கரெக்டா 6 கால் கொண்டு வந்திருக்காங்க. என் கால் 2, உன் கால் 2, அவன் கால் 2. மொத்த காலையும் ஒரே கால் முடியும். நான் உன் காலம் சொல்லப்பா, கோழி காலம். காலை ஏன் அவங்க போயிட்டு இருக்காங்க? நீங்க வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய புது வீட்டுக்கு அழகான கிஃப்ட் கொடுத்தீங்க. பயங்கர ஹாப்பி. பட் நான் வந்து உங்களை எத்தனை வருஷமா லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. செருப்பு பஞ்சரம். குண்டம்மா குண்டம்மா. கோச் வானா? ஏய், அப்படி தாண்டி சொல்லுவேன். 1000 தடவை சொல்லுவேன். குண்டம்மா குண்டம்மா. ஆசம் ரெசிபி. நான் நம்ம பேசுவோம். வெரி ஆசம் ரெசிபி. உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் பண்ணேன். பாவி, கல்யாணம் பண்ணி 19 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஒரு கிஃப்டாவது எனக்கு கொடுத்தியா? இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன். எவ்வளவு பெரிய கிஃப்ட் வேணுமா உனக்கு? அந்த கிஃப்ட் நான் தூக்கிட்டு வெளியில போக முடியுமா? நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தை எனக்கு இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அதை நான் உண்மை கொடுத்துட்டு தான் கொடுப்பேன். நான் அத்தி பெல்ட் கூட நான் சாரி கேட்கிறேன். கட் பண்ணிடணும். கொன்னுடுவேன். வேற பத்தி என்னோட படங்கள்லாம் என்னென்ன படம் பார்த்துருக்கீங்க அதை சொல்லுங்க. உங்களுடைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து லவ்வவுள் படம்னா கடலோர கவிதை. கொடைக்கே நான் மரியாதை கொடுக்கணும்னா 10 மழை பெஞ்சா ரேகா அப்படின்னு தான் தூக்கி பிடிக்கிறேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது மாறி, ரொம்ப பிடிக்கும். செம்மையான படம் அது. எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நாங்க வந்து எதுக்கு மம்மியோட குக்கிங் கோமாளி பண்ணிட்டேன். அப்படி சொல்லுங்க. இந்த குட்டியோட நடிக்கணும் நான் கண்டிப்பா. நல்ல காமெடி ரோல் வந்து பண்ணணும். நிச்சயமாக அது நல்ல கேரக்டர் பண்ணி அந்த குட்டி வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகணும் தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல். அதே மாதிரி நீங்களும் பெரிய நல்ல ப்ரொடியூசர் ஆகுறேன்.
நான் ஆல்ரெடி ப்ரொடியூசர் தான். மாலை பத்திருக்கல ஐ எம் ப்ரொடியூசர். நீங்களும் நானும் நான் வந்து ஏத்த விட்டு இருப்பீங்க. ஒரு ஆன்ட்டியை லவ் பண்றேன். ஆன்டி ஹீரோ. ஸோ உங்களை லவ் பண்றேன். உங்களை சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னா இல்லையா? இந்த மாதிரி ஒரு படத்தை தயவு செய்து ஏதாவது ஒரு டைரக்டர் ரேகா நடத்தி வச்சு ரோபோஷனை வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் பண்ணி அதை நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு படம் கொடுக்கலான்னு டைரக்டர்ஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ரேகா ரோபோ ரோபோ ரேகா ஆர்ஆர் மூவி. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நிஜமா இது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான். யாரும் எந்த தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அக்காவோட ரிலேஷன்ஷிப்பும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் எப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா இவ்வளவு க்ளோஸா விளையாடுறாங்க, இதை வந்து அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க டாட்டர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க விளையாடுறது நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. ஸோ அதனால வந்து யாரும் அந்த மாதிரி தவறா நினைச்சுக்காதீங்க. அவங்க எங்களோட மதிப்பிற்குரிய அக்கா. எங்க வீட்டுல அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர். ஸோ நாங்க இப்படிதான் இருப்போம். இதுதான் எங்களோட லைஃப், இதுதான் எங்களோட ஃபேமிலி. இவ்வளவு சிரிச்சிருக்கோம், மனசு விட்டு. கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஃபன் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணி போட்டோம்னா இன்னும் உங்களுக்கு காண்டா இருக்கும். ஸோ அதனாலதான் நாங்க சின்ன சின்னதா மட்டும் எடிட் பண்ணி போட்டிருக்கோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரேகாக்கா. ரொம்ப ஆக்சுவலி குக் வித் கோமாளியில வந்து நாங்க காலையில ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட் 3:30 4 o'clock வரைக்கும் அவ்வளோ நின்றுட்டு சமைக்குவோம். அது எடிட் பண்ணி வரும்போது உங்களுக்கு கம்மி போர்ஷன்ஸா ஒரு 1 hour 1/2 hour காமிக்கிறாங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்க. அதுலதான் நாங்க இன்ட்ரோ ஆகி பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம். அதுக்கு முன்னாடியே நான் இவருடைய ஃபேன்னால இவங்கள்ட்ட நல்லா பேசுவேன். இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் அப்போ நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டு நல்லா எனக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அதுதான் என்னுடைய பாசிட்டிவ் வைப். என்னன்னா எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதுதான். ஓகே, நானும் சொல்லிடுறேன். இப்போ நடப்பது எல்லாமே ஒரு ஃபன் எலிமெண்ட் தான். எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சிஸ்டர்னு சொல்ல மாட்டேன், டார்லிங் தான். நான் அப்போ இருந்தே டார்லிங் தான் நான் கூப்பிடுவேன், அவங்க குருவன் தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு. அவங்களுடைய பெரிய ரசிகை. அதை தாண்டி இன்னைக்கு என்னுடைய புது வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்றதாக வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச சாப்பாடும் எடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்கள அத்தின் பெல்ட்டெல்லாம் நான் பேசியிருக்கேன். அத்தின் பெல்ட்டை வந்து ஒரு ஃபில்டர் காஃபிலாம் போட்டு கொடுங்க வரேன் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ரேகா மேடம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், காமெடியா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஃபன் பண்றது நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிரிப்புக்காகவே நான் ஒரு பாட்டு உங்களுக்காக. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அழகாக கொதித்தது இந்த மனது, மழைக்காலத்தில் மேகங்கள், மலையோரத்தில் சிறு தூறல்கள். சாமி முடிச்சுக்கப்பா. ரேகாஸ் டைரிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு பெல் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அவங்க பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் எல்லாமே சப்ஸ்கிரைபர் ஆயிட்டோம், நீங்களும் வந்து சப்ஸ்கிரைபர் ஆயிட்டோம். பாய்.